அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்துமே குவைத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 946 ரூபாய் 74% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 50% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 49% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 1% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கான ரூபாயில் 10,000 ரூபாய்க்கு 284 ரூபாயும் 50,000 ரூபாய்க்கு 278 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல இலங்கைக்கு 990 ரூபாய் வழங்குறாங்க. 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு 966 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 278 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 979 ரூபாய் 15%, 967 ரூபாய் 78%, 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் 960 ரூபாய் 35%, 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் வழங்குறாங்க. அதாவது 100 தினார், 50 தினார், 30 தினார் இது போன்ற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கட்டணங்கள் வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். மேலதிக தகவல் தினந்தோறும் ரேட்டையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 276 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. இலங்கைக்கு 965 ரூபாய் 35% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 5 ரூபாய் சரி, அதுவும் 100 தினாருக்கு மேற்பட்ட பணம் அனுப்புகிறவங்களுக்கு 200, 300, 500 தினார், 1000 தினார் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேட் வழங்குறாங்க. யூஏஇ மட்டுமல்லாமல் இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நீங்கள் தேடி பாருங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் யூஏஇயை பொறுத்த வரையில் தொடர்ந்துமே அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த வாய்ப்பு வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் வங்கிக்கு மட்டும் இந்த சலுகை இல்லை. மக்கள் வங்கியை தவிர்த்து ஏனைய அனைத்து வங்கிகளுக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் சில நேரங்களில் உள்ள இருக்கிற அதிகாரிகளே பிழை விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் வெளியாகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து பற்றுச்சீட்டில் எல்லா டீடைல்ஸும் சரியா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அவங்க சொன்ன அதே ரேட் விழுந்திருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல் நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒவ்வொரு விதமான கட்டணம் இருக்குது. அதே போல் ARY எக்ஸ்சேஞ்ச் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. சாதாரணமாக உங்களுக்கு ஒரு 350 ஃபீல்ஸ் லாபம் இருக்கும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ARYயில் அனுப்பினீங்கன்னா. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்சில் அனுப்பினீங்கன்னா ஒரு ரூபாய் தினார் உங்களுக்கு 250 ஃபீல்ஸ் லாபமாக இருக்கும். மற்ற சில எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் 1.25 தினார், ஒரு தினார் 250 ஃபீல்ஸ் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, நீங்கள் சில எக்ஸ்சேஞ்சுகளில் இப்போ நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ரேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான ரேட்களை போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாமே குறிப்பிட்டது தான், லிமிட்டட் தான். லிமிட்டுக்கு மட்டும்தான் 20 தினாருக்கு, 30 தினாருக்கு, 50 தினாருக்கு, 100 தினாருக்கு அப்படின்னு தான் ரேட் வச்சுருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து 1000, 500 தினார் அனுப்ப போகிறீங்கன்னா கொஞ்சம்
எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் இருக்குன்றதை பார்த்து அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 815 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 118 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 227 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 420 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக அதிகரித்து கம்மியாகுது, அதிகரிக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரியான சூழல் உருவாகுதுன்னு. இறந்த பணிப்பெண்ணுக்காக தொடர்ந்தும் போராடும் அரசாங்கம், தொடர்ந்துமே அவங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான செயல்களிலே முன்னெடுத்து வருகின்றார்கள் அரசாங்க அதிகாரிகள். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம், சரி அந்த பணிப்பெண்ணை கொண்டுட்டாங்களா, தூக்கில் போட்டாங்களா, வாஷிங் மிஷினில் போட்ட பொண்ணு, அந்த மாதிரியும் ஒரு வதந்தி கிளப்பப்பட்டிருக்குது. அடுத்ததா இன்றுடன், அதாவது 5/1/2025 இன்றுடன் ஆரம்பமாகுது முகாலஃபாத் ஜதீத், புதிய ஃபைன்ஸ். இதோ அனைத்து வேலைகளும் இன்றுடன் ஆரம்பம். கல்ஃப் 26 நேற்றைய தினம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. வெற்றியாளராக கல்ஃப் 26 ஃபைனலில் பஹ்ரைன் தங்களுடைய கப்களை தட்டிச் சென்றனர். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஒருவேளை நாளை மறுநாள் மழைக்கான வாய்ப்பு இருக்குது, மிதமான மழை அப்படின்னு காலநிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒதைபி தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி ஈரான், மஷட், அதே மாதிரி ஆப்கானிஸ்தான், இது போன்ற பல பகுதிகள்லையும் என்னடா அதிகமான குளிராக இருக்குதுன்னு சிலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, அதுக்கான காரணம் முன்னாடி வரக்கூடிய வீடியோவில் வருது. அதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும் ஏண்டா இப்படி இந்த நாட்டிலையெல்லாம் குளிர் அடிக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, பக்கத்தில் அயல் நாடுகளாக இருக்கிற ஈராக்கை விடுங்க, ஈரானில் தான் ரொம்ப அதிகமான குளிர் இருக்குது. அதால் தான் இந்த மாதிரியான சூழல் உருவாகி இருக்குது. அதே போல் தான் காலநிலை ஆய்வாளர்களும் தொடர்ந்து தெரிவிக்கிறாங்க. இந்த நாட்டுடைய குளிர் காலநிலை என்பது இன்னும் 26 நாளைக்கு தொடரும். அதிபயங்கரமான குளிராக இருக்கும். அதுக்கு பிறகு சாதாரணமான சுமூகமான நிலைக்கு வந்துடும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. எதுக்கும் தயாராக இருங்க அனைவருமே. بتشي الحصني من شدة البرودة في هذا الموسم اللي يستمر معانا 26 يوم وسيطر علينا الجبهات القطبية والسيبيرية ونصل إلى درجة التجمد وما دون الصفر المئوي، خاصة في المناطق الصحراوية آخر الليل. فمتوقع أن يكون موسم الشبط هذا العام أشد برودة من الأعوام الماضية، والله أعلم. ما شاء الله، الله يبارك، الله يبارك، ما شاء الله. الله يبارك، الله يوحشنا، الله يبارك.
பாவ மன்னிப்புகளை கோரி முடிந்த வரைக்கும் பரிசுத்த ஆவிகளாக மாறிக்கோங்கன்னு தான் என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? டைப் பண்ணின பக்கி பிள்ளையா டைப் பண்ணியிருக்கு. ஜனவரி 4 2024, ஜனவரி 4 2025 மறுபடியும் எர்த்குவேக். இப்போ இந்த இதில் சரியாக போட்டிருக்காங்க பாருங்கள். 5.8 ரிக்டர். நிலம் என்ன ஆகுதுன்றதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இந்த நிலம் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். በጣም ይዘገንናል። በጣም ஒரு இடம் 2 இடம் இல்ல, சுற்றி சுற்றி வருது பூகம்பம். என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. இதோட ஒரு 2 வாரமாகுது தொடர்ந்து பூகம்பம். அடுத்ததா சேர்மன் சிவில் சர்வீஸ் கமிஷன் இன்றுடன் அனைத்து வேலைகளும் ஆரம்பமாகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி காலை மாலை ஷிஃப்ட் மாற்றி அமைக்கப்படும் இன்றிலிருந்து அந்த மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அனைத்து வேலைகளும் இன்றிலிருந்தே ஆரம்பமாகிய சூழலில் பல பகுதிகளும் இன்னைக்கு வாகனங்களால் நிறைந்து தான் காணப்படும். காலையிலையும் சரி, மாலை மதியமும் சரி, இனி வரும் நாட்களில் மாலையிலையும் சரி டிராஃபிக்காக தான் இருக்க போகுது. இதோ வந்து விட்டது தெரிவித்து விட்டார்கள் உள்துறை அமைச்சகம் உத்தியோகபூர்வ தகவலை. ஸ்டார்டிங் ஃப்ரம் 5/1/2025 வயலேஷன்ஸ் ரேட்டிங் இஸ் அப். அதாவது இன்றிலிருந்து அனைத்து முக்காலஃபாக்களும் புதுப்பிக்கப்படுகின்றது. ரெசிடென்சி வயலேஷன்ஸ் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான். ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்த வீசாவிலேருந்து அக்காமாக்கு மாறலைன்னா, அக்காமா அடிக்கலைன்னா, ஒரு ஃபஸ்ட்டு மாதம் மட்டும் 2 தினார், அதாவது 60 தினார். அடுத்த மாதம் 2வது மாதம் ஆரம்பிச்சிச்சின்னா 120 தினார். ஒரு மாதத்துக்கு 60 தினார், 2வது மாதத்துக்கு 120, 3வது மாதத்துக்கு 120, அப்படி போகும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 தினார் முதல் மாதத்துக்கு மட்டும்தான். 2வது மாதத்துலேருந்து 4 தினாராக அது அதிகரிக்கப்படும். அது 4 தினார் ஆக்கிடுவாங்க. அடுத்ததா அதோட சேர்த்து இன்னும் புதிய கட்டணங்கள் வருது. அதில் குறிப்பாக குழந்தைகளை பிரசவித்த பிறகும் குழந்தைகளை இங்கே அப்டேட் பண்ணாத பட்சத்தில் அதற்கு 2000 தினார் வரைக்கும் ஃபைன் இருக்குது. அதே போல் மேக்சிமம், இதை நல்லா கேட்டுக்கோங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் நீங்கள் வந்த காலத்தில் இருந்து என்னைக்கு வரைக்கும் அக்காமல் இல்லாமல் இருந்தீங்களோ உங்களுக்கு மேக்சிமம் ஃபைன் 600 தினார் தான். உங்களுக்கான மேக்சிமம் ஃபைன் அதுதான் 600 தினார். ஆனால் அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி அதையும் தாண்டி உங்களுக்கு வரப்போகிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு, பிஸ்னஸ் மேக்னட்ஸ். உங்களுக்கான அபராதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அபராதம் ஒரு நாள் விசிட் வீசாவில் நீங்கள் யாராவது கொண்டு வந்து, அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற யாராவது வீசா இல்லாமல் ஒரு நாள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 தினார் ஒரு நாளைக்கு, 10 dinars for each day of violations. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நேற்றைய தினம் வாகன நிறுத்தும் இடத்தில் ருமைத்தியா பகுதிகளில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. நிறைய வாகனங்கள் தீக்கரையாக இருக்குது. இதில் யாருக்கும் எந்த ஒரு உயிராபத்தும் இல்லை.
முதலாவது இந்த கதையை முடிச்சுட்டு போயிடலாம். ஆர்ஐபி, ஸோ சேட், ஓ மை காட் சிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு நேபாள் சகோதரி இறந்துருக்கிறாங்க. அது சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. சரியா? அதில் எமர்ஜ் பண்ணியிருக்கிறது ஒரு நேபாள் சகோதரியோடைய வீடியோ ஒன்று அதில் இருக்குது. அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் ஒரு திருடு செய்யப்பட்ட ஒரு பெண்ணை கைது பண்ணிட்டு போகிறது, மேலே ஆரஞ்சு கலரில் இருக்கிற அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ. பின்னால் ஓடிட்டு இருக்கிற ஃப்ளைட் யார் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா உகண்டா ஃப்ளைட்டு. என்னங்கடா டே, ஏன்டா அப்படியெல்லாம்? ஏன் டிக்டாக்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு. நான் க்ரோமில் போயிட்டு டிக்டாக் நம்மள்ட்ட இல்லையே, க்ரோமில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தா மில்லியன் கணக்கிலலாம் வியூஸ் போயிருக்குது. குழந்தையை கொன்ற பணிப்பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு. இன்னும் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ஏய் பொய்யெல்லாம் போடாதீங்கடா. அடுத்ததா இதோ முக்கியமான விடயம். இப்போ ஜஹரா சாதில் அப்துல்லாவில் கொல்லப்பட்ட பணிப்பெண். இந்த பணிப்பெண்ணுடைய மரணம் நிகழ்ந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அதிகாரிகள், அவங்கள பற்றி தொடர்ந்துமே நாம் பெருமையாக சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்களுடைய அதிகாரிகள் அதுக்கேற்ற மாதிரி ஜெனுவினாக அவங்களுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கான அதிரடி தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கறதுக்காக முழு முயற்சியோடு ஈடுபடுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தூதரகத்துடைய பேஜுகள்லையும் கூட அதை பற்றி எல்லா சமூக ஊடகங்களையும் போட்டுக்கிறாங்க. இறந்த பணிப்பெண்ணுக்காக நேரடியாக வீட்டுக்கே போயிருக்கிறாரு வெளிநாட்டு விவகார அமைச்சர். அதே மாதிரி தொழிலாளர் அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தொடர்ந்துமே அவங்களுடைய வீட்டுக்கு நலம் விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஆராய்ந்து அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. இருக்கிறாங்கப்பா இலங்கையிலையும் கொஞ்சம் பேர், இந்தியாவிலையும் கொஞ்சம் பேர் இதுக்கு மாதிரியான அதிகாரிகள். இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு அப்படி சுள்ளன்னு உரைக்கும். நல்லா உரைப்பு மட்டும் வரும், விறப்பு மட்டும் வரும். ஆனால் செயலில் காட்ட மாட்டாங்க. சாதாரணமாக இலங்கையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இறந்த ஒரு கொல்லப்பட்டதோ அல்லது இறந்த ஒரு பணிப்பெண், ஒரு ஓட்டுநர், ஒரு தொழிலாளருடைய வீட்டுக்கு போயிருக்குதா? ஆஃப்டர் ஆல் வீட்டுக்காவது சும்மா நலம் விசாரிக்கிறதுக்காவது, ஒன்றும் வேணாம், காசு வேணாம், உங்களுடைய பணம் வேணாம், நலம் விசாரிக்கிறதுக்காவது சும்மா ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதலுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் வந்திருக்கோம், வெளிநாட்டு தொழிலாளருக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்றாவது ஒரு வார்த்தை இல்லை. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு போஸ்ட்டு எங்களுடைய தூதரகம் தான் இருக்குது, இன்றைக்கு இன்னார் இறந்து விட்டார் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு பேக் பண்ணியாச்சு, பார்சல் பண்ணியாச்சு, இங்கே அடக்கிறதா இங்கேயே அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு. அல்லா என்னதான் நடக்குதுன்னு தெரியலை. சும்மா ஏதோ ஆடு மாடுகளை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்மளுடைய நாட்டு தொழிலாளர்கள்லாம். இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு செயல்படுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ நேபாள் நாட்டு சகோதரி ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்ற தகவலோடு நான் பார்த்தேன். அதில் அனலைஸ் என்னன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டீட்டெயில்ஸை கேதர் பண்ண முடிஞ்சு அதை நான் அப்புறமா கிடைச்சிச்சேன்னு அப்டேட் பண்ணுறேன். உண்மையிலே அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிவி சேனலில் இருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டு இந்த மாதிரி தொழிலாளர்கள் போகிறாங்க, அவங்களுக்கான கேரண்டி என்ன, பாதுகாப்பு என்ன, உயிருக்கு உத்தரவாதம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. நம்மளுக்கு தான் சோஷியல் மீடியாக்கள் நாட்டில் இருக்குது. இதே நாங்கள் ஏதாவது சொன்னால் உடனே நம்மளை குற்றவாளி ஆக்கிடுவானுங்க. அல்லாஹு ஆலம். நம்ம நிலைமை இதுதான் மக்களே. தட்டி கேட்காத வரைக்கும் இதுதான் நிலைமை. தட்டி கேட்டால் எங்களை மட்டும் குற்றவாளி ஆக்கிடுவானுங்க. அடுத்ததா மேஜர் ஜெனரல் அண்டர் செக்ரட்டரி, உள்துறை அமைச்சகத்தின் துணை பிரதமரின் பாதுகாப்பு துணை செயலாளர் ஷேக் சாலிம் நவாஃப் அஹ்மத் அல் சபா அவர்களுடைய தொடர் முயற்சியாளர் கல்ஃப் 26 ஹலீஜ் 26 இந்த மேட்ச் மிகவும் விமர்சையாகவும் பாதுகாப்பான முறையிலும் நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். உள்துறை அமைச்சத்துடைய முக்கியமான பங்களிப்பு. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களும் நேரடியாக சென்று பல இடங்கள்லையுமே ஆய்வுகளை மேற்கொண்டார். ஃபைனல்ஸ் நேற்றைய தினம் நடந்து முடிந்தது. இந்த ஃபைனல்ஸில் பார்த்திங்கன்னா மன்னர் மற்றும் முடியலரசர் பலரும் கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் ஓமான் மற்றும் பஹ்ரைனுக்கான கடைசி போட்டி நடைபெற்றது. கடைசி போட்டியின் இறுதிச் சுற்று வெற்றியாளர்களாக பஹ்ரைன் நாட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். நேற்றைய தினம் பஹ்ரைனியர்கள் பலருமே வந்திருந்தாங்க. ஒமானியர்கள், பஹ்ரைனியர்கள் தான் அதிகமான பேர் குவைத்தில் இருந்தாங்க. இன்றைய தினம் நுவைசி போர்ட், நுவைசிப்பிலிருந்து சுங்கம் வெளியாகும் போது
நிறைய பேர் இன்றைக்கி என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸிட்டுக்கு போவாங்க. அதனால் ரொம்பவும் டிராஃபிக்காகவும் இருக்கும். வீடியோ காட்சிகள் இருக்க பிடிச்சவங்க பாருங்கள். أصحاب السمو والمعالي، حضورنا الكريم، ضيوف دولة الكويت الكرام، نتشرف بوصول ممثل حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، سمو ولي العهد الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله إلى استاد جابر الأحمد الدولي. سيد ابراهيم لطف الله نجم هذه البطوله بجداره وباستحقاق. مبروكين. انا قلت ان انتم بتفوزون بصوت وياك وسويت. الحمد لله الحمد لله. نحبك وانت اليوم اثبتت ان انت نجم هذه البطوله. الحمد لله الحمد لله توفيق رب العالمين. حبيبنا سيد. حبيبي. قلبت الموازين. هذا شيء بسيط بس احنا كنا نعطيهم رجال الشوط الاول. الله عليك. خلينا الشوط الثاني الصوت. تستاهلون نجوم هذه الدورة نجوم هذه البطولة بجدارة. كلهم قصروا اللاعبين الصراحة. مشجع كويتي يموت في البحرين. اجواء المباراة قوية. نار ها فوز بحريني. حبيبي توفيق لك ان شاء الله. كواكب شكرا. وش تشكيك؟ والله جاب من قلب ثاني مرة بناخذ الفوز. تستاهل تستاهلون خلوا المباراة قلبي خلوا المباراة. ايش رايك بأداء منتخب البحرين؟ يا سلام ويا سلام. الله بك يا سلام ويا سلام. ما علينا من كلام اصلا ما يقدر عليك. موازين والله ما شاء الله. ومع تعويضة خليج زين 26 هيدا فعاليات هذه البطولة اللي استمتعنا فيها. نقول حق كل اللي نورونا في بطولة حياتنا وديرتنا وبلد ثاني من الكويت. ما كنا نتمنى البطولة تخلص. الحين حبيبنا نبي نسجل هذا كبير لك.
இப்போ கடைசியாக பார்த்தது தான் நோய்சி போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியாகி போயிட்டுருக்குறாங்க. பஹ்ரைனியர்கள் மற்றும் ஒமானியர்கள். கடைசியாக ஒமான் தான் கப்பை தட்டி தூக்கி இருக்குது. ஒமானியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், பஹ்ரைனியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இறுதிச் சுற்று கடைசியாக வந்து அடைந்திருக்கிறாங்க. அதே போல் எதிர்வரும் காலங்களில் இனி புதிய மேட்ச்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக 2034 FIFA வேர்ல்டு கப் அது வந்து சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. சவுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனி வரும் காலங்களில் அதிகமான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும், சவுதியர்களுக்கும். அதே மாதிரி சவுதி நாட்டுக்குள்ளேயும் நிறைய அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் நிறையவே நடக்கும். அல்ல தான் பாதுகாக்கணும். போன முறை கத்தார்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நிறைய பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இனிமேலாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக கவனமாக போய்க்கோங்க. போகிற இடங்களில் சேஃப்டி ஃபஸ்ட்டு. முதலாவது உங்களுக்கான சேஃப்டியை வந்து பார்த்துக்கிட்டு அதோடு சேர்த்து வேலை செய்யுங்க. இங்கே இருக்கிறவங்களும் அப்படியே தான் கவனமாக வேலை செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த புதிய முக்காலஃபா பற்றி முடிந்த வரைக்கும் தெரியப்படுத்துங்க. தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.